இது நம்ம ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு கிரேவி. பூண்டு குழம்பு பார்த்துருப்பீங்க, பூண்டு சட்னி தெரியும் நிறைய பேருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பூண்டு கிரேவி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு. இது மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது. நானே இப்போ வந்து ஒரு 2-3 டைம்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பூண்டு மட்டும்தான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஸோ இந்த பூண்டு வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி சட்னி போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த பூண்டை வந்து அந்த இதுலேருந்து பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு முழு பூண்டு எடுத்துகிட்டு நான் இந்த இடிக்கிற கல்லை வச்சு இடிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போடணுன்னாலும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். சும்மா அது வந்து ஒரு நசுக்குன மாதிரி இருந்தாலே போதும். ஸோ அவ்வளோதான், இடிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் அது வந்து இடிச்சிட்ருக்கேன். இடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிக்சியில் போடுறத விட. எப்பவுமே இந்த இடிக்கிற கல் நீங்கள் மேலே வச்சு பண்ணிங்கன்னா கீழே ஒரு வந்து துணி போட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஈரமான துணி இருந்தால் இன்னுமே நல்லது. அப்போ வந்து இந்த அந்த மேலே இருக்க கிரைனட் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாது. ஸோ இதை இடித்து எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க. அதில் எக்ஸ்ட்ரா இருக்க வந்து அந்த தோல் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துடலாம். அப்படி இடிக்கும் போது வெளியே வந்துடும், எடுத்துடலாம். இல்லை நீங்கள் அதெல்லாம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர்லாம் அப்படின்னா இது கூட போட்டுக்கலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் விட்டுட்டேன். ஸோ ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன், அவ்வளோதான் தாளிக்க. வேணால் உளுத்தம்பருப்பு வேணால் போட்டுக்கோங்க, பெருஞ்சீரகம் போடுப்பாங்க, அது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கடுகு ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கருவேப்பிலை லீவ்ஸ் போடுறேன். அது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு தான் இதில் மெயின். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பூண்டை வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே காமிப்பேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் சிம்பிளாக டக்குன்னு செய்யணும் இந்த மாதிரி கிரேவி ஆர் சட்னி. ஏன்னா அதுதான் பெரிய தலைவலியே. நைட்டோ இல்லை மார்னிங்கோ எண்ணெய் தொட்டுக்க கிரேவி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து பூண்டு அண்டு கறி லீவ்ஸை போட போகிறோம் இந்த எண்ணெயில் பொரிஞ்சோடனே. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இதை வந்து தோசைக்கு தான் சாப்பிட்டோம். இது நீங்கள் வந்து சாதத்து கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பூண்டு லைட்டாக வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் எண்ணெயில். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வச்சு செஞ்சாலும் சரி, இல்லைன்னா கோல்டு வினர், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் இருந்தாலும் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிரும். 2 மினிட்ஸ் தான் இந்த கிரேவி. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் மிளகாப்பொடி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சாம்பார் மிளகாப்பொடி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாப்பொடி, வெறும் சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் தனியா பவுடர் அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி அது 3மே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ், நாட் 2 மினிட்ஸ், 2 செகண்ட்ஸ் போதும். சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த எண்ணெயில். அப்புறம் நிறைய நேரம் வச்சிடாதீங்க எண்ணெயில், அப்புறம் வந்து அது வந்து கலர் மாறிடும். பூண்டை யூஸ் பண்ணி எது பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பூண்டு தான் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும். பட் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பூண்டு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் பூண்டை வச்சு நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன்.
பூண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அப்பப்போ வந்து இந்த நல்ல நாள்லாம் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் நார்மல் டைம்ஸில் தான் வந்து இதெல்லாம் நிறைய சேர்த்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், எண்ணெய் கொஞ்சம் விட்டு நான் வதக்குறேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா தயிர். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றது எப்படின்னா நம்ம வந்து இந்த தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க, ரொம்ப புளிக்கலாம் வேண்டாம். ஸோ கெட்டி தயிராக இருந்துச்சுன்னா நல்லா இந்த விஸ்கை வச்சு நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். ஸோ அந்த தயிர் 1 கப் போட்டிங்கன்னா 1 கப்பு வாட்டர் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் இது ரெண்டுமே சேர்த்து விட்டதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து விஸ்கை வச்சு ஒரு வாட்டி நல்லா அடுப்புலேயே வந்து பீட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த தயிர் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி வரும்ல, தனித்தனியாக கெட்டி அது மாதிரி வராமல் இருக்கும். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். அண்ட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு தோணுதோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நல்லாயிருக்கும். இது வந்து நான் பண்ணுறது வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். ஒரு கப்பு தயிர், ஒரு பூண்டு, அந்த முழு பூண்டு, அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட் மெயினாக. மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது மொத்தமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் வீடியோஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஏதாச்சும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். பாய், டேக் கேர்.